Hello students, welcome to Hiba Max 12th Standard Max Chapter 3 Example Sums பார்த்துட்டு இருக்கோம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிடுங்க. எக்ஸாம்பிள் 3.23 பார்க்கலாம். Solve the equation அப்படின்னு கொடுத்துருக்காங்க. x minus 2, x minus 7, x minus 3 அப்புறம் x plus 2 plus 19 is equal to 0. ஸோ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும்னா நமக்கு வந்து ax square plus bx plus c is equal to 0 இந்த ஃபார்மேட்டில் நான் கொண்டு வரணும். இந்த ஃபார்மேட்டில் கொண்டு வந்தால் தான் ஒரு ஈக்குவேஷனை நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். பட் நம்ம கொடுத்துருக்கிறது ஃபேக்டர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணுவோம். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கிறேன். x minus 2, x minus 7, x minus 3, x plus 2 plus 19 equal to 0. இப்போ டேரெக்டாக நம்ம ரெண்டு டேர்மாக மல்டிபிள் பண்ணுவோம். பட் இந்த ரெண்டு டேர்ம் எடுக்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா கரெக்டான டேர்ம்ஸாக நம்ம எடுக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 2 இன்னொன்று எக்ஸ் மைனஸ் 3 எடுத்துக்கலாம். எக்ஸ் மைனஸ் 7 எக்ஸ் ப்ளஸ் 2. இப்போ ஏன் இதை ஆர்டராக எடுத்திருக்கேன்னா மைனஸ் 2 மைனஸ் 3 இது ரெண்டும் ப்ளஸ் பண்ணுற மாதிரி வரும். அப்போ மைனஸ் 5 கிடைக்கும். அதே மாதிரி பாருங்கள் மைனஸ் 7 ப்ளஸ் 2 மைனஸ் 5 இருக்கும். இப்போது இந்த ரெண்டு டேர்மும் எடுக்கும்போது மைனஸ் 9 இது மைனஸ் 1 சரிங்களா. ஸோ அப்படி இருந்தால் அதை மேட்ச் பண்ணக்கூடாது, அதாவது பேர் பண்ணக்கூடாது. இதை கரெக்டாக பேர் பண்ணால் தான் நமக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக வரும் சரிங்களா. ப்ளஸ் 19 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இந்த ரெண்டு டேர்மை நம்ம இன்சைட் மல்டிபிள் பண்ணுவோம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 3 மைனஸ் 3x, மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2x minus into plus 3 2s are 6. அடுத்த டேர்ம் பாருங்க x into x x square x plus 2 x into plus 2 அப்போ plus 2x minus 7x minus 7 2s are 14 plus 19 equal to 0. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் x square minus 3 minus 2 minus 5x plus 6ன்னு கிடைக்குமா. அதே மாதிரி x square plus 2 minus 7 அப்போ minus 5x minus 14 plus 19 equal to 0ன்னு கிடைக்குமா. இப்போ ரெண்டு டேர்ம்லேயும் பாருங்கள் x square minus 5x x square minus 5x. இதுக்கு தான் நம்ம வந்து ரெண்டு ஃபேக்டர் வந்து பேர் பண்ணும்போது கரெக்டாக பண்ணுவோம் சரிங்களா. இப்போ x square minus 5xஐ நான் yன்னு எடுத்துக்கலாம். let x square minus 5x is equal to y. நான் மறுபடியும் இதை சேஞ்ச் பண்ணிப்போம் லாஸ்ட்டாக சரிங்களா. அப்போ நம்ம டேர்ம் எப்படி மாறும்னா y plus 6 இன்னொன்று y minus 14 plus 19 equal to 0. இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் இன்சைட் மல்டிபிள் பண்ணோம். அப்போ y square minus 14 into y plus 6 into y minus into plus minus 6 4s are 24 84 கிடைக்குமா. 6 into 14 minus 84 plus 19 ஒன்று இருக்குது equal to 0. இப்போ நெக்ஸ்ட் லைன் நம்ம என்ன பண்ணணும்னா இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம். 84லேருந்து 19 மைனஸ் இது 14 இது 7 ஸோ 65 இல்லையா. அடுத்த லைன் எப்படி எழுதலாம். y ஸ்கொயர் மைனஸ் 8y பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கு மைனஸ் 65 இஸ் ஈக்குவல் டு 0. கிளியரா. y square minus 8y minus 65 is equal to 0. இப்போ இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம். 65 ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ண 8 வரணும். ஸோ பாசிபிலிட்டிஸ் என்னென்னு பார்க்குறோம். 65 ரெண்டாக பிரிக்கணும். ரெண்டாக பிரிக்கும் போது நமக்கு பாசிபிலிட்டி நமக்கு சம் வந்து மைனஸ் 8 வரணும். இதுவும் மைனஸ் 65 தான். 13 5s are 5 3s are 15 பேலன்ஸ் 1 5 1s are 5 plus 1 6. அப்போது பெரிய நம்பருக்கு தான் மைனஸ் வரணும். இது 5 அப்படியே இருக்கப்போ y minus 13 y plus 5 இதை எழுதிக்கலாமா இல்லையா. y minus 13 y plus 5 is equal to 0. therefore y is equal to 13 and y is equal to minus 5. இப்போ yயோட வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம ஆன்சர் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. நமக்கு y is equal to x square minus 5xன்னு எடுத்துக்கிட்டோம் இல்லையா. இப்போ அதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போ x square minus 5x is equal to 13 and இன்னொரு டேர்ம் எப்படி வரும்னா x square minus 5x is equal to minus 5. அப்போ x square
minus 5x minus 13 equal to 0. X square minus 5x plus 5 is equal to 0. இதுக்கப்புறம் இதையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம். இதையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ 13 இருக்கு. 13 வந்து ப்ரைம் நம்பர். 13 1 ஜார் தான் வரும். அப்போ 5 வந்து பாசிபிள் கிடையாது. அதே மாதிரி தான் செகண்ட் டேர்மும் பாருங்கள். 5 இருக்கு. 5 ரெண்டாக பிரிக்கணும். 5 1 ஜார் தான் 5. ஆனால் 5 வந்து சம்மில் வரணும். அதுவும் பாசிபிள் கிடையாது. ஸோ இந்த ரெண்டு டேர்மும் தனித்தனியாக நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 13 எடுத்துக்கிறேன். ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ மைனஸ் 5, சியோட வேல்யூ மைனஸ் 13. ஸோ ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணோம் இல்லையா, மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏ இன்ட்டு சி டிவைடட் பை 2 இன்ட்டு ஏ. சேம் ஃபார்முலா தான் இப்போது சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் மைனஸ் 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் minus 5 whole square minus 4 into 1 into minus 13 divided by 2 into a value 1. Next line எப்படி மாறும், minus into minus plus 5 plus or minus root of minus 5 square வந்து 25 minus into minus plus 4 3s are 12 அப்போ 52 divided by 2 1s are 2. 5 plus or minus root of 25 plus 52 77 divided by 2. இதில் எதுவுமே வந்து காமன் கிடையாது. ஸோ நம்ம இந்த சம்மை இதோடு ஸ்டாப் பண்ணோம் இல்லையா, ஏன்னா ஏதாவது காமன் இருந்தால் வெளியே எடுத்து கேன்சல் பண்ணலாம். இது வந்து ஒரு ரூட்டு. இனி அடுத்த ரூட் இருக்குது இல்லையா. நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் ஈக்குவேஷன் என்ன இருந்துச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. ஸோ இது இன்னொரு ஈக்குவேஷன். ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ மைனஸ் 5, சியோட வேல்யூ 5. அதே ஃபார்முலா மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏ இன்ட்டு சி டிவைடட் பை 2 இன்ட்டு ஏ. தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் மைனஸ் 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மைனஸ் 5 பி இடத்துல ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏ வேல்யூ 1, சியோட வேல்யூ 5 divided by 2 into a value 1 இல்லையா. அப்போ minus into minus plus 5 plus or minus root of minus 5 whole square 25 minus 5 4s are 20 divided by 2 1s are 2. Therefore next line 5 plus or minus root of 5 divided by 2. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். இப்போ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது இப்போ கண்டுபிடிச்சது நம்ம எடுத்து எழுதிக்கலாம். Therefore the roots are first என்ன கண்டுபிடிச்சோம் 5 plus or minus root of 77 by 2. இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 5 plus or minus root of 5 divided by 2. Example 3.24. next question, solve the equation 2x minus 3 6x minus 1 3x minus 2 x minus 2 minus 5 equal to 0. ஸோ லாஸ்ட்டு சம் எப்படி சால்வ் பண்ணமோ அதே மெத்தட் தான். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிடுங்க. 2x minus 3 6x minus 1 3x minus 2 x minus 2 minus 5 equal to 0. இங்கேயும் நம்ம வந்து டேர்ம்ஸை வந்து பேர் பண்ணோம், கரெக்டாக பேர் பண்ணோம். ஸோ இந்த கொஷனுக்கு பாருங்கள், இங்கே 6x இருக்குது, இங்கே 1x இருக்குது, இங்கே 2x 3x. ஸோ இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணால் தான் 6xே நமக்கு வரும். பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் பண்ணால் வேறு வேறு நம்பர் வரும். ஸோ 6 1s are 6ன்னு எடுத்துக்கணும். இப்போ அரேஞ்ச் பண்ணும்போது 2x minus 3 3x minus 2 இன்னொன்று 6x minus 1 x minus 2 minus 5 equal to 0. இப்போ இந்த ரெண்டு டேர்மாக மல்டிபிள் பண்ணலாம். 2x into 3x 6x square 2x minus 2 minus 4x minus 3 3s are 9x minus into minus plus 6. Next 6x into x 6x square 6x minus 2 minus 12x 1 into x minus x minus into minus plus 2 minus 5 equal to 0. Next line 6x square minus 4 minus 10 minus 13x plus 6. At the 6x square minus 12x minus x அப்போ minus 13x
plus 2 minus 5 equal to 0. So இப்போ பாருங்க first ரெண்டு term ஒரே மாதிரி வந்துச்சா. So என்ன பண்ணலாம், let 6x square minus 13x is equal to y ன்னு consider பண்ணிக்கலாமா இல்லையா. இப்போ இந்த ரெண்டு டேர்மும் எப்படி மாற்றிடலாம், y plus 6 இன்னொன்று y plus 2ன்னு மாற்றிக்கலாமா. அப்புறம் minus 5 equal to 0. இதுக்கப்புறம் இது ரெண்டு இன்சைட் மல்டிபிள் பண்ணுங்க, y square y into 2 2y அப்புறம் 6 into y 6y plus 6 2s are 12 minus 5 equal to 0. அப்புறம் y square 2 plus 6 8y 12 minus 5 வந்து 7 plus 7 is equal to 0. ஸோ ஃபைனலாக இந்த வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ 7 நான் கண்டுபிடிக்கணும், 8 வரணும்னா 7 1 7 y plus 7 ஒன்றும் y plus 1 ஒன்றும் மாற்றி எழுதிக்கலாம், which is equal to 0. இதை தனித்தனியாக எழுதிடலாம். y plus 7 is equal to 0, y is equal to minus 7, y plus 1 equal to 0, y is equal to minus 1. Substitute பண்ணதை மாற்றி எழுதணும் இல்லையா. y is equal to 6x square minus 13x ன்னு நீங்கள் substitute பண்ணால் போதும். 6x square minus 13x is equal to minus 7. 6x square minus 13x minus 7 inside வந்தால் plus 7 is equal to 0. இதே மாதிரி இந்த சைடும் மாற்றிடலாம். 6x square minus 13x is equal to minus 1. 6x square minus 13x minus 1 inside வந்தால் plus 1 equal to 0. இப்போ 6 into 7 42, 42 ரெண்டா பிரிச்சா 13 வரணும். 7 6 are 42, இப்போ minus 7 minus 6 அப்போ தான் minus 13 வரும், plus 42 வரும். ஸோ நெக்ஸ்ட் 6ஆல் மல்டிபிள் பண்ணால் 6ஆல் டிவைடும் பண்ணும், இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும், இது மட்டும் கேன்சல் ஆகாது. அப்போ எக்ஸ் மைனஸ் 7/6 ஒரு டேர்மும் எக்ஸ் மைனஸ் 1 இல்லையா, கேன்சல் பண்ணிட்டா 1 ஒரு டேர்மும் கிடைக்கும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7/6 இன்னொன்று 1. கொஷனை சால்வ் பண்ணலாம். 6x ஸ்கொயர் minus 13x plus 1 equal to 0. 6 1s are 6, possible இல்லை 13. So a is equal to 6, b is equal to minus 13, c is equal to 1. இப்போ x ஓட வேல்யூ minus b plus or minus root of b square minus 4 into a into c divided by 2 into a. x is equal to minus of minus 13 plus or minus root of minus 13 whole square minus 4 into 6 into 1 divided by 2 into a. A oda value 6 இல்லையா. minus into minus plus 13 plus or minus root of 169 minus 6 4s are 24 divided by 2 6 are 12. So 13 plus or minus root of 145 ரெண்டத்தையும் மைனஸ் பண்ண 169 minus 24 145 divided by 12. இதுலேயும் காமன் ஃபேக்டர் எதுவுமே இல்லை நமக்கு, ஸோ டைரெக்டாக இதோட விட்டுறலாம். இப்போ ரூட்ஸ் எழுதிக்கலாம். therefore the roots are 1, 7/6, இப்போ கண்டுபிடிச்சது 13 plus or minus root of 145 divided by 12. புக்கில் வந்து ரெண்டும் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிப்பாங்க, ப்ளஸ் டேர்ம் தனியாக மைனஸ் டேர்ம் தனியாக. நம்மளும் அப்படி எழுதணும்னா எழுதிக்கலாம், ஆனால் லாஸ்ட்டு சம்மில் அப்படி எழுதலை, புக்லேயுமே அப்படி எழுதலை. ரூட் ஆஃப் 145 டிவைடட் பை 12 அது அண்டர்ஸ்டூட் தான். இங்கே ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸ் எழுதணும், இல்லை ப்ளஸ் டேர்ம் தனியாக மைனஸ் டேர்ம் தனியாக எழுதணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம். அண்ட் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.